பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பாட்டி வெற்றி என்ன தேவி வாங்க வாங்க. ஹே உன்னை யார் இப்ப கதவை திறக்க சொன்னது? ஆமா லக்ஷ்மி எங்க? இல்ல பாட்டி அது லக்ஷ்மி எங்கன்னு கேட்டேன். அது லக்ஷ்மிமா உள்ள இருக்காங்க பாட்டி, நான் போய் வர சொல்றேன். நீங்க உட்காருங்க பாட்டி. ஐஷு என்ன இது காலிங் பெல் யாரோ அடிச்சாங்க, மித்து நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகிட்டு, ஆனா என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. வாடி போய் ஒரு எட்டு பார்க்கலாம். சரிம்மா வாங்க போலாம். ஐயோ ரங்கநாயகி கிளவியா? இந்த கிளவி எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கு? ஐயோ கடவுளே, இது என்ன இது? சோனியா வீடு தேடி வந்திருக்கு. அத்தை அவங்க இங்கே, ஆனால் வெற்றி மட்டும்தானே வரதா சொல்லியிருந்தான். அத்தை தேவி கூட வந்திருக்காங்க. என்ன எதுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன லட்சுமி, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம நீ பாட்டுக்கு அப்படியே நிற்கிற? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க அத்தை. வெற்றி உட்காருப்பா. தேவி உட்காருமா. எத்தா வைஷ்ணவி எப்படித்தான் இருக்காவோ? ஐயோ கிளவி என்ன நம்ம பக்கம் திரும்புது. நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கத்தா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருப்போமான்னு தான் தெரியலையே. சரிங்க பாட்டி உட்காருங்க. மா என்னம்மா இது? கிளவி வந்திருக்கு. நீங்கள் கிளவி வரதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. வெற்றியனை மட்டும் தானம்மா வரதா சொல்லியிருந்தீங்க, அதுவும் இன்னைக்கு வரதா சொல்லவே இல்லை. வெற்றியனை இன்னைக்கு வந்தது எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இதில் கிளவி பத்தாததுக்கு தேவி வந்திருக்கா. என்னம்மா நடக்குதுங்க? வைஷு அதாண்டி எனக்கும் புரியல. அத்தை வரது எனக்கு உண்மையாகவே தெரியாதுடி. வெற்றியுமே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனால் இன்னைக்கு வருவான்னு எனக்கு அதுவும் தெரியாதுடி. அத்தை எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்கன்னு வேற ஒன்றுமே புரியலடி. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? கிளவி இங்கே இருக்க போகிற ஒரு நிமிஷமும் இனிமேல் திக்கு திக்குன்னு இருக்குமா? ஐயோ கிளவி வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காதுமா, கொண்டப்பா இருக்கு. பேசாம கிளவி இப்போவே வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்கம்மா. வைஷு பாட்டிக்கு அதில் விழுந்துரு போகுது. வைஷு வாயை மூடு. சித்தி, வைஷ்ணவி, மித்ரா, என்ன மூணு பேரும் எங்களை பார்த்து இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? என்னடா இது? வெற்றி வரேன்னு சொன்னானே, ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டான் தானே. சொல்லிட்டு வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்காது பாத்தீங்களா? அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நான் வந்தேன். பார்த்தா பாட்டியும் தேவியும் வந்தது கூட உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல? ஆமாண்ணா, ஆமா சர்ப்ரைஸ் தான், பெரிய சர்ப்ரைஸ்ண்ணே. அண்ணே எப்படி இருக்க நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா வைஷு. மித்ரா என்னடா சைலண்டா நிக்கிறா? வெற்றியண்ணே எப்படி இருக்கீங்க? தேவி எப்படி இருக்க நீ? பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? ஏய் வாய முடு, சும்மா வார்த்தைக்கு வரத பாட்டி பாட்டின்னு. யாருக்குடி பாட்டி? பாட்டி என்ன பாட்டி இது? மித்ரா எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. நீங்க என்ன பாட்டி இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? போது வெற்றி, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி தராத. என்ன லட்சுமி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கற பழக்கம் கூட இல்லையா? ஐயோ பாட்டி, இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, உங்ககிட்ட கேட்டனா? இதோ கிளவி ஆரம்பிச்சிட்டல, கடவுளே. இதோ இருங்க, நான் வைஷு போய் எடுத்துட்டு வர சொல்றேன். வைஷு போய் பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வா. ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏமா நீங்க வேற. ஐயோ வைஷு பூரி, முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா போறேன் இருங்க. பாட்டி இந்தாங்க தண்ணி. என்ன லட்சுமி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாவோ? நீ பாக்குறத பார்த்தா நான் வந்தது உனக்கு பிடிக்கல போல இருக்கே, என்ன அப்படியா? ஆமா பிடிக்கலதான். இப்ப என்னதுக்கு? மூன்றி. சச்சா அப்படிலாம் இல்லத்த, அது திடீர்னு வந்திருக்கீங்களா அதாத்த. ஏன் லட்சுமி இங்க வரணும்னா சொல்லிட்டு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லத்த, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? இல்லத்த, அது வெற்றி மட்டும்தான் ஊருக்கு வரதா சொல்லியிருந்தான். நீங்களும் தேவியும் வரதை பற்றி அவன் எதுவுமே சொல்லலை, அதான் கேட்டேன். மற்றபடி வேற எதுவும் நான் கேட்கலத்த. நீ கேட்கறது நியாயமான கேள்விதான். என்னத்தா பண்ணுறது, இம்புட்டு நாள் ஒரு வேலையை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான சரியான நேரம் இப்போதான் வந்திருக்குது. அதான் அந்த வேலையை முடிச்சு போடலான்னு வந்திருக்கேன்.
அத்தை என்னத்த சொல்றீங்க? எதுவும் புரியல. எல்லாம் நேரம் வரும்போது புரியும். என்ன லட்சுமி நீ செம்பிட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நீ பாட்டுக்கு இப்படி மச நின்றுட்டே இருக்கா? எங்களுக்கான ரூமை காட்டினா நாங்க அங்க போய் தங்கி போடல. இதோ காட்டுறத வாங்க. லட்சுமி நில்லு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க பார் லட்சுமி, நல்லா கேட்டுக்கோ. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இதோ நிக்கிறாளே இந்த அனாதை கழுத, இவ என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது, புரிஞ்சதா? இதோ ஆரம்பிச்சிட்டல அம்மா, கிளவி இல்லாம என்னமோ பேசிட்டு இருக்க. வர்ற கோவத்துக்கு அப்படியே பாறை வளத்துக்கு மண்டையில போட்டு கொண்டுலாம் போல இருக்குது. வந்தோடனே எப்படிலாம் பேசுது பாருங்கம்மா. அத்தை லட்சுமி சரிங்க பாட்டி, நாங்க கண்ணு முன்னாடி வரமாட்டேன். லக்ஷ்மிமா அது கொஞ்சம் தலைவலிக்குது லக்ஷ்மிமா, நான் ரூம்ல இருக்கேன், நீங்க சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க. அத்தை என்னத்த இது, மித்துக்கிட்ட எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா பாட்டி, நீங்க மித்ரா கிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு பாட்டி. சரியா சொன்னீங்க வெற்றி. என்ன பாட்டி இதெல்லாம்? எதுக்கு மித்துவை ஹர்ட் பண்ற மாதிரி நீங்க பேசுறீங்க? வாயை மூடுங்க எல்லாரும். யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யாரை எங்க வைக்கணும்னு வயசுல பெரியவ எனக்கு நல்லா தெரியும், சரியா? நீங்க யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். லட்சுமி ரூம் எதுன்னு சொல்லு. ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்தது, உடம்பெல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். வாங்க. மா சிட்டமா இது கிளவி வந்தோடனே ஆரம்பிச்சுட்டு இந்த கிளவி இப்போ இங்கே ஊருக்கு வரலன்னு யாரும் ஆளுதான். கிளவி யார் இப்போ இங்கே வர சொன்னது? கடவுளே, கிளவி இப்படி வந்தோடனே ஆரம்பிச்சிட்டமா. பார்க்க எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியுமா? பாவமா மித்து, அவ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவா. ஐயோ எதுக்காக கிளவி இப்போ வந்திருக்கு? ஐஷோ அதாண்டி எனக்கும் புரியல, உங்கள் பாட்டி எதுக்காக வந்திருக்காங்கன்னு. முன்னாடியே போய் பத்திரிக்கை வச்சா எங்கே முன்னாடி வந்துடுவாங்களோன்னு தான் நான் கல்யாணம் நெருங்கும் போது வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்படி பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கடி. ஆனால் எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு தான் எதுவுமே புரியலடி. எதுக்கு வந்திருக்கும்? மற்றவங்க நிம்மதியை கெடுக்க தான் வந்திருக்கும். இங்கே பாருங்கம்மா, நான் போரில் தான் பொறுமையாக இருப்பேன். அதுக்கப்புறம் வைஷு என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. ஒழுங்கா உங்க மாமியார் கிட்ட வாயை அடக்கி வச்சுக்க சொல்லுங்க, சரியா? எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். வைஷு சரிடி, உன் கோவம் எனக்கு புரியுது. ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத. வைஷு நான் சாப்பாடு ரெடி பண்றேன், நீ போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு வா, சரியா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச பாருங்க. வைஷு என்னடி பேசுற நீ? உன் கோவம் நியாயமான ஒண்ணு தாண்டி, அதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாது வைஷு. வெற்றி, அத்தை, அப்புறம் தேவி 3 பேருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்டடி. நம்ம வீடு தேடி வந்தவங்கள நம்ம எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கணும், சரியா? அதனால இப்படிலாம் பேசாதடி, சரியா? ஐயோ சரிம்மா, சாப்பாடு செஞ்சுட்டு சொல்லுங்க, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். பாவமா மித்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. நான் ஃபர்ஸ்ட் என் மித்துவை போய் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு யாரா இருந்தாலும். நீங்க சாப்பாடு செஞ்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் போய் சாப்பிட எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? பாட்டி உங்களுக்கு ஏன் பாட்டி என்ன பிடிக்கவே இல்லை? என்னைக்குதான் பாட்டி என்னையே நீங்க உங்க பேத்தியா ஏத்துப்பீங்க? நீங்க என்ன எவ்வளோ திட்டினாலும் உங்களையே சுத்தி வரத்துக்கு காரணம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க என்ன பேத்தியா ஏத்துப்பீங்கன்னு தான் பாட்டி. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா பாட்டி? ஏதோ தெரியல, மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹிட்லர் எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஹிட்லர் இவன் இந்த டைம்ல கால் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ மித்துக்குட்டி. ஹலோ மித்து பாப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? இல்ல அது நான் நல்லா தான் பேசுறேன். இல்ல, உன் வாய்ஸே வேற மாதிரி இருக்கு. என்னாச்சுடி? ஹே நான் நல்லா தான் பேசுறேன். இல்லடி, நீ நல்லா பேசினா எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சுடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நீ என்ன பண்றனா, மொட்டை மாடிக்கு வா, நான் நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்றேன், ஓகே? என்ன சொல்ற நீ? மொட்டை மாடிக்கு வான்னு சொன்னேன். என்ன மொட்டை மாடிக்கா? எதுக்கு? நான் அங்கதான் இருக்கேன், அதான். நீ என்ன பண்ற? முதல்ல கிளம்பு. நீ ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு வா, நான் போனை வைக்கிறேன். ஒரு நிமிஷம். இவன் இங்க என்ன பண்றான்? ஆனா உண்மையாவே எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு ஹிட்லர். ஆனா நீ இப்படி மொட்டை மாடியில வந்து இருப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஐயோ எனக்கு இப்பவே ஓடி வந்து உன்னை அப்படணும் போல இருக்கு. ஆனா நேர்ல என்ன நீ பார்த்தா கண்டிப்பா நான் நல்லா இருக்கிறது நீ கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? இவன் வேற மேல வெயிட் பண்றான். வீட்டுல பாட்டி, அண்ணன், தேவி எல்லாரும் வந்திருக்காங்க. யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ஐயோ
ரொம்ப தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் அவனை போய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். என்ன இவன் மொட்டை மாடியில் இருக்குன்னு சொன்னா, ஆனா காணும். ஒருவேளை சும்மா சொல்லியிருப்பானோ. ஹாய் மித்து பாப்பா. உனக்கான பார்த்துக்கடா இங்க காத்திருக்க நிச்சயிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பனானா என் மூச்சவ பேர் சொல்லும் அழகவள் எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ நூத்துக்கு நூறவ அவதா என்னவனா. மித்துக்குட்டி நீங்க என்ன பண்றா? மித்து பாப்பா என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? ஃபோன்லயும் டல்லா பேசின, நேர்லயும் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? அது அது லைட்டா தலைவலி. அதான். மித்துக்குட்டி என்ன சொல்ற? தலைவலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அது தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். சரி நீ கிளம்பு. யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? முதல்ல கிளம்பு. மித்து உண்மையை தானே சொல்ற? வேற எதுவும் இல்லையே? ஆமா உண்மையை சொல்றேன். ஐயோ முதல்ல கிளம்பு. இல்லடி, அது நீ ரொம்ப டல்லா இருக்க. அதான். மித்து ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. சரி ஓகே நீ கிளம்பு. யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் தப்பா நடப்பாங்க. ப்ளீஸ் நீ கிளம்ப. எதா இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸ்ல பாத்துக்கலாம். அது சரி. அடியே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ குளூர்ல வந்திருக்கான்னு தெரியுமா? நீயே பாரு எப்படி மழை வர மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாரு பைப்பு மேலாம் ஏறி வந்தா நீ என்னடி விரட்டி வர்றதுலே இருக்கா? கொஞ்ச நேரம் இருடி. நீ பைத்தியமா? அம்மா இந்த டைம்ல நீ எதுக்கு இப்ப வந்த? சத்தியமா தெரியலடி. திடீர்னு மனசெல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருந்துச்சு. என்னடி? அது ஒண்ணும் இல்ல. சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் கிளம்பியா? யாராச்சும் வந்துட போறாங்க. ஐயோ சரிடி கிளம்புற. சும்மா எதுக்கு தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா? அப்படி யாரடி வருவா? வந்தா லக்ஷ்மி ஆண்டி தானே வருவாங்க. அவங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? ஐயோ இல்ல அது வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. கெஸ்டா? யாரு? அது ஊர்ல இருந்து பாட்டி அப்புறம் வெற்றி அண்ணன் தேவி 3 பேர் வந்திருக்காங்க. பரா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? சரி ஓகே. சரி வா கீழே போலாம். நீ போய் எல்லார்கிட்டயும் என்ன இன்ட்ரோ பண்ணி வை. ஓகே? உனக்கு மத்தியில மசாலா இருக்கா இல்லையா? நீ பைப் மேல ஏறிதான் மொட்டை மாடிக்கு யாருக்கும் தெரியாம வந்திருக்க. நான் எப்படி உனக்கு கீழே கூப்பிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்க முடியும்? ஐயோ ஆமால. நானே யாருக்கும் தெரியாம தான் பைப் மேல ஏறி வந்திருக்கேன்ல. சரி விடு, இங்கே தானே இருப்பாங்க. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மித்து பாப்பா என்ன கிளம்பியா முதல்ல? மித்துக்குட்டி ஐயோ என்னையா? அது மழை வர மாதிரி இருக்குடி. ரொம்ப குளிர்துடி. சோ மாமாவுக்கு இறக்கி அணைச்சு ஒரு உமா கூட. அதெல்லாம் முடியாது. முதல்ல கிளம்பு. அது சரி. அப்படியே மேடம் கேட்டோன்னே அப்படியே இறுக்கி அணைச்சு நச்சுன்னு கொடுத்துருவீங்க பாருங்க. நீ ஒன்னும் கொடுக்க வேணாம். நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ. ஐ லவ் யூ மித்துக்குட்டி. என்னடி இது? நான் கம்ப்ளீட்டே பண்ணலடி. ஆமா நீ எக்ஸாம்ல எழுதிட்டு இருக்க. அதனால பாதியிலே பேப்பர் பிடிச்சு புடுங்குற மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்க. அப்ப கூட எனக்கு இவ்வளவு ஃபீலிங்கா இருக்காதுடி. இப்போ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நீ வா நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணலாம். வாங்க போற நீ. கிளம்பியா முதல்ல? யாராச்சும் வந்துருவாங்க. வீட்டுல பாட்டி அண்ணன் தேவி எல்லாரும் இருக்காங்க. உன்னை என்ன எப்படி பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. நீ நீ முன்னாடி வந்திருந்தா கூட பரவாயில்ல. நீ யாருக்கும் தெரியாம தானே வந்திருக்கா. அதனால முதல்ல கிளம்பியா ப்ளீஸ். சரிடி கிளம்புறேன். போதுமா? முதலே இருடி. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு மேரேஜ்க்கு. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா மொத்தமா தரேன். சிரிச்சியா? என்னது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? கிளம்பியா? சிரிக்கலையா? இல்லடி நீ ஏதோ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான். சரிடி ஓகே நான் கிளம்புறேன். ஓகேவா மித்துக்குட்டி? அப்புறம் ஐ லவ் யூ. லவ் யூ டு ஹிட்லர். என்னது? உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். ஓ கிளம்புன்னு சொன்னியா? என் காதுல நீ லவ் யூ டூன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இருக்கும். கிளம்பியா முதல்ல? சரிடி போறேன் இரு ஒரு நிமிஷம். பாப்பா ஐ லவ் யூ டி. நீ எதுக்காகவும் எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? உனக்காக எப்பவும் நான் இருப்பேன். ஓகே?
மித்துக்குட்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீ கிளம்பு. சரிடி, கிளம்புறேன். பாய். ஒரு நிமிஷம் இரு, மழை வர மாதிரி இருக்கு. நான் கூட எடுத்துட்டு வந்து தரவா? வேணாடி, கொஞ்ச தூரத்துல தான் கார் நிக்குது, நான் நடந்தே போய்க்கிறேன். சரிடி, தலைவலிக்குதுன்னு சொன்னல, நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கு. ஓகே? சரி ஓகே, நீ பார்த்து பத்திரமா போ. ஓகே? பரா, என்னடா இது, மித்துக்குடி புதுசா பார்த்து பத்திரமா போகலாம் சொல்றாங்க. அது அது வந்து இல்ல, அது நீ பைப் மேல தானே ஏறி வந்திருக்கேன்னு சொன்ன, அதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரியா? முதல்ல கிளம்பியா? சரிடி, கிளம்புறேன். லவ் யூ மித்துக்குட்டி, பாய். லவ் யூ ஹிட்லர். அது எப்படி? நான் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நீ கரெக்டா வந்துடுற. நான் சத்தியமா எனக்கு மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்படி நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுக்கு பேர் தான் டெலிபதியோ? எனக்கு சத்தியமா அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்புறேன் ஹிட்லர். லவ் யூ so மச். மித்து எங்க காணும்? ஐயோ, ரூம்ல இருப்பான்னு நினைச்சோம். ஆனா ரூம்ல அவளை காணும். ஐயோ கடவுளே, எங்க இருக்கான்னு வேற தெரியல. ஒருவேளை மாடியில இருப்பாளோ? கண்டிப்பா மாடியில தான் இருப்பா. கிழவிக்கு வயசு தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட அறிவுங்கிறது உனக்கு இல்லவே இல்லை. எப்படிலாம் பேசுது கிழவிக்கு, என்னைக்கு தான் மாற போறதுனே தெரியல. ஐயோ, ஃபர்ஸ்ட் போய் மித்துவை பார்க்கணும். ஐயோ, இந்த டைம்ல யார் கால் பண்றா? அர்ஜுன், இந்த டைம்லயா? ஹலோ அர்ஜுன். ஆமா, அர்ஜுனே தான். என்னடி பாப்ஸ் கால் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். நீ என்னடி ஹாஃப் அன் ஹவர்ல கால் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பண்ணவே இல்லை, அதனாலதான் நானே கால் பண்ணிட்டேன். ஐயோ ஆமால, அர்ஜுனுக்கு கால் பண்றோன்னு சொல்லியிருந்தோம்ல. எங்க அதுக்குள்ளார தான் கிளவி வந்து என்னென்னமோ இங்க நடந்துருச்சு. ஐயோ. பாப்ஸ் லைன்ல இருக்கியா? இருக்கு அர்ஜுன். அது சாரி அர்ஜுன், அது ஊர்ல இருந்து பாட்டி அண்ணன் தங்கச்சிலாம் வந்திருக்காங்களா, அதான் சாரி. என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமா அர்ஜுன், நான் சொல்லியிருக்கேன்ல ஊர்ல பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, வெற்றி அண்ணன், தேவியெல்லாம் இருக்காங்கன்னு. அவங்களாம் தான் வந்திருக்காங்க. சரிடி, இப்பதான் புரியுது மேடம் ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு. என்னடி அவங்க கூட பேசிக்கிட்டு என்ன மறந்துட்ட நீ? அது ஒண்ணுதான் குறைச்சல். சச்சா, அப்படிலாம் இல்ல அர்ஜுன், அது சாரி. எதுக்கு சாரிலா, இதுல என்ன இருக்கு? இட்ஸ் ஓகேடி. வைஷு, நான் உன்னை கேட்கவா? கேளுங்க அர்ஜுன். இல்லடி, அது வைஷு, ஆர் யூ ஓகே? அர்ஜுன், ஏன் இப்படி கேக்குறீங்க? ஐ அம் ஓகே அர்ஜுன். என்னாச்சு, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லடி, அது எப்பவுமே என்கிட்ட பேசும்போது உன் வாய்ஸ்ல ஒரு ஹாப்பினஸ் தெரியும். ஆனா எனக்கு ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான்டி. ஏண்டி என்னாச்சு? இல்ல அர்ஜுன், அது கொஞ்சம் தலைவலி, அதான். வைஷு, என்னாச்சுடி, ரொம்ப வலிக்குதா என்ன? சச்சா, ரொம்பலாம் இல்ல அர்ஜுன், அது லைட்டா தான். வைஷு, ரொம்ப பெயினா இருந்தா சொல்லுடி, ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வரலாம். சச்சா, லைட்டா தான் அர்ஜுன், அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. சரிடி, நீ ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். ஓகேவா? ஓகே அர்ஜுன். சரிடி பாப்ஸ், குட் நைட், டேக் கேர், அப்புறம் லவ் யூ. லவ் யூ டு அர்ஜுன், பாய். அர்ஜுன் இருக்காரே, கரெக்டாக நான் டல்லாக இருந்தோன்னே ஏன் டல்லாக இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. லவ் யூ அர்ஜுன். ஐயோ ஃபைஷு, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? மித்து தேடிட்டு தானே வந்தேன். மித்து கண்டிப்பாக மாடியில் தான் இருப்பா. ஃபர்ஸ்ட் மாடியில் போய் பார்க்கணும். அப்பா இங்கே தான் இருக்கேன். நீ ரூம்ல இல்லைன்னு நான் பயந்தே போயிட்டேன்டி. மித்து, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி ப்ளீஸ். கிளவி அப்படிதான், வயசு தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே சுத்தமாக கிடையாது. ப்ளீஸ் மித்து, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ். சச்சா, அப்படிலாம் இல்லை வைஷு. வைஷு பாட்டி வயசில் பெரியவங்க, எதுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் நீ? விடு வைஷு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம் வயசில் பெரியவங்க தான், வயசில் பெரியவங்க மாதிரியாக பேசுகிறாங்க. இங்கே பாரு மித்து, கொஞ்சமாச்சும் வளர வளர அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளவிக்கு அறிவுங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. வைஷு என்ன பேசுற நீ? அவங்க வயசுல பெரியவங்க, இப்படிலாம் பேசாத. விடு வைஷு, பாட்டி எப்பவுமே இப்படி தானே. விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை மித்து, கிளவி பேசினப்போ எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணியிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. மித்து, என்ன சொல்ற, புரியல? வைஷு, அது வந்து ஹிட்லர் வந்தாண்டி இப்போ. மித்து, என்னடி சொல்ற? அது சார் வந்தாரா? அதுவும் இப்போ? ஆமா, எங்கடி வந்தாரு? வைஷு வைஷு கத்தாதடி. ஆமா, இப்போதான் இங்கதான் வந்தான், இப்பதான் கிளம்புனான். நீ கத்தாதடி, சர்ச்சு கேட்டு போறாங்க. அது சரி, சரியான கேடிதான் இந்த அது சார். அடிக்கடி இப்படி பைப் மேல ஏறி ஏறி மொட்டை மாடிக்கு வந்துட்டே இருக்காரு. என்னைக்கு எல்லார்கிட்டையும் கையும் களவுமா மாட்ட போறாருன்னு தெரியல. ஃப்ரெஷு, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியலடி. நான் அவனை பார்க்கணுன்னு உண்மையாவே எனக்கு தோணுச்சுடி. பார்த்தா அடுத்த செகண்டே அவன் கால் பண்ணி நான் மாடியில் தான் நிற்கிறேன், நீ வான்னு சொல்கிறான்டி. எனக்கு சத்தியமாக இந்த டெலிபதி மேலெலாம் நம்பிக்கையே கிடையாதுடி. ஆனால் இன்னைக்கு
சத்தியமா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்டி. நான் நினைச்ச உடனே வந்துட்டான் தெரியுமா? மித்து டார்லிங், இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். நீ நினைச்ச உடனே ஆதி சார் வந்துட்டார் பாத்தியா? இதுலேருந்தே புரிஞ்சுக்கோ ஆதி சார் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. ஒழுங்கா சீக்கிரம் உன் மனசுல உள்ள லவ் அவர்கிட்ட சொல்லுடி. ஆமா வைஷு, அவன் என்னை கேரிங்கா பாத்துக்கிறதே தெரியுது. என் மேல அவன் எந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்கான்னு சொல்லணும். சீக்கிரமா என் ஹிட்லர்கிட்ட என் காதல சொல்லணும். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா சொல்லிடுவேன். சரிங்க மேடம். சரி வா சாப்பிட போலாமா? வைஷு, பாட்டி சாப்பிட்டாங்கல்ல? மித்து இப்போ எதுக்கு நீ அதை கேட்குறாஹா? இல்லை வைஷு, பாட்டி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்கன்னா நான் வருவேன்ல. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆவாங்கடி, அதான். மித்து போதும், சும்மா கிளவிதான், அறிவு இல்லாமல் என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொன்னா நீ உடனே வராமல் இருப்பியா? இங்கே பாரு மித்து, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. கிளவிக்கு பிடிக்கலனா அது ஊர் கிளம்பி போகட்டும், சரியா? நீ சும்மா இப்படிலாம் பண்ணாத மித்து, ஓகே? ஐஷு, என்னடி இப்படிலாம் பேசுறாஹா? பாட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு தடவை வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்க, வயசானவங்க தானடி, பரவாயில்ல விடு. அது சரி, நீ என்னைக்கு தான் இந்த ரங்கநாயகி கிளவியை விட்டு கொடுத்துருக்க? ஆனா சத்தியமா சொல்ற மித்து, உன்னோட அன்புக்கலாம் இது கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒண்ணு. சரிவா, நம்ம கீழே போலாம். அடடா, வைஷு மித்து 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? வெற்றியனே, நீங்க என்ன தூங்கலையா? என் தங்கச்சிங்க 2 பேர்கிட்டையும் பேசாம அண்ணனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனாலதான் 2 பேரும் இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதான் 2 பேர்கிட்டையும் பேசலான்னு வந்துட்டேன். சரி சொல்லுங்க, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? வெற்றியண்ணா, நாங்க ரொம்ப 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 நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு சுத்த இழைச்ச மாதிரி இருக்கீங்களே. அப்படியா? என்னடா மித்து, இழைச்ச மாதிரியா இருக்கான்னு? ஆமாண்ணே, கொஞ்சம் இழைச்ச மாதிரி தான் இருக்கீங்க. அது 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களா, அதனாலதான். சரி ஓகே, அண்ணனும் ஊருக்கு வந்துட்டேன். இப்ப வச்சும் என் மச்சானுங்க 2 பேரையும் எனக்கு இன்ட்ரோ கொடுப்பீங்கல்ல? வெற்றியண்ணா, என்ன இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு நாங்க இன்ட்ரோ கொடுக்குறோம். ஃபைஷு, பேசாம நாளைக்கே வெற்றியண்ணனை கூப்பிட்டு போய் இன்ட்ரோ கொடுத்துடலாமா? சூப்பர் ஐடியா மித்து. வெற்றியண்ணா, நாளைக்கு ரெடியா இருங்க உங்க மச்சானுங்களை மீட் பண்ண போறதுக்கு. என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும்? அப்போ நாளைக்கு வெற்றியண்ணனுக்கு அவங்க 2 பேரையும் இன்ட்ரோ பண்ண போறாங்களா? ஐயோ, நம்மளே அவரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ சூப்பரா ஒன்று மாட்டிருக்கே. பேசாம நம்மளும் அவங்க கூட போய் அப்படியே ஆதி மாமாவை பார்த்துட வேண்டியதான். டபுள் ஓகே, நான் ரெடிப்பா என் மச்சானுங்களை பாக்குறதுக்கு. நாளைக்கே போலாம், ஓகே? அண்ணா, என்னண்ணே எங்கேயோ போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க? ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போறா? இல்ல, அது எங்கேயோ போறதா பேசிட்டு இருந்தீங்க, அதான் நானும் வரலாமேன்னு. அதெல்லாம் நீ ஒன்னும் வர தேவையில்ல, நாங்க மட்டுமே போய்க்கிறோம். வெற்றியண்ணே, தேவி கிட்ட எதுக்குன்னு எப்படிலாம் பேசுறீங்க? தேவி, அது ஒன்றும் இல்லை. வெற்றியண்ணே அவங்க 2 பேரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கள பார்க்க போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நீயும் வரியா? மித்து, சிவ என்னைக்கு நம்ம கூட கூட்டு சேர்ந்திருக்கா? சிவ என்னைக்குமே தனியா தானே இருப்பா, அதெல்லாம் அவ வரமாட்டா. தேவையில்லாம அவகிட்ட நீ கேட்காத. சின்ன இந்த வெற்றி என்ன காரியத்துக்கு எடுத்துட்டு போல இருக்கு. நானே அவங்க வாயால கூப்பிடணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வெற்றி என்ன சின்ன வரவிடாம பண்ணிடும் போல இருக்கே. சின்ன வெற்றி என்ன, நீங்க வேற. தேவி, நீ வரியா? மித்து, தேவி ரொம்ப யோசிக்கிறா. விடு மித்து, அவ வரலனா இருக்கட்டும், நம்ம 3 பேர் மட்டும் போலாம். இல்ல யோசிக்கலாம் இல்ல. அது சரி ஓகே, எனக்கும் வீட்ல இருக்க போர் தானே அடிக்கும். நானும் உங்க கூட வரேன். என்னடா இது ஆச்சரியம், தேவி நம்ம கூட வரத்துக்கு ஒத்துக்கிட்டா? ஒருவேளை தேவி திருந்திட்டியோ? ஐயோ, வாய் மூடி. அண்ணா, என்னன்னு இப்படி பேசுற நீ? தேவி, விட்டியன சும்மா தான் சொல்றாங்க. நீ நாளைக்கு வா தேவி எங்க கூட, ஓகே? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். நான் கூட கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆகிட்டேன். சிங்கடா தேவி திருந்திட்டாளோன்னு. அவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, எதுக்காக அவன் நம்ம கூட திடீர்னு வரேன்னு சொல்றான்னு. எப்பவுமே நம்ம 3 பேர் ஒன்னா விளையாண்டாவே அவ வரவே மாட்டா. இப்போ நம்ம கூட வரேன்னு சொன்னது உண்மையாவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆமாண்ண, சரியா சொன்னீங்க. மித்து ஒரு இடத்துல இருந்தானா அங்க தேவி வரவே மாட்டா. ஆனா இன்னைக்கு அவளே நம்ம 3 பேர் கூட நானும் வெளியில வரேன்னு சொல்றான். எங்கேயோ இருக்குதுல சம்திங் ராங். ஐயோ, போதும் 2 பேரும் எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? தேவி சின்ன பொண்ணு, அவ வீட்டுல இருக்க போர் அடிக்குது, அதனால நானும் வரேன்னு சொன்னா இது என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்கேயும் இருக்காது. முதல்ல வாங்க, நம்ம போய் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். பொண்ணை இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது. போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரி சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கெனடி ராஜ். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சுரேகா சிஸ்டருக்கும் இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுரேகா சிஸ்டர். ஸோ நீங்களும் உங்க விஷஸை மறக்காம கெனடி ராஜ்க்கும் அப்புறம் நம்ம சுரேகா சிஸ்டருக்கும் மறக்காம சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மேரின்னு ஒரு சிஸ்டர், ஆதி மித்ரா 2 பேருமே எனக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மேரி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் லைக் பண்ணாமே பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.